ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீடு தேடி வரப்போகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன்னை பிரிந்து சென்ற உறவு உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட கஷ்டங்கள் மற்றும் வேதனைகளில் இருந்து விடுபட போகின்றாய் பிள்ளையே. உன் கர்ம பலன்களை முழுவதுமாக அகற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வில் படிப்படியாய் முன்னேறப் போகின்றாய். உன் அம்மா உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவாய். பொறுமையோடு இரு. நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக நான் வருவேன். உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் உன் கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராகத்தான் நடக்கிறது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. அனைவருக்கும் இவையெல்லாம் நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, கெட்டவர்கள் என்றும் ஜெயித்து கொண்டே இருப்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் இன்னும் சிறிது நாட்கள்தான். எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை உன் கஷ்ட காலங்களில் இருந்து விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே காரணம்தான். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கவலையாகத்தான் இருக்கும். உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை முதலில் நம்பு. என் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.